நம்ம அவங்கள நம்பியிருக்கோம், இவங்கள நம்பியிருக்கோம்னு சொல்றத விட, நம்ம முருகன நம்பியிருக்கணும். முருகன நம்பியிருக்கும்போது, நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். நமக்கு வர கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும், முருகர் முன்னாடி நின்னு நம்மள காப்பாத்துவாரு. கஷ்டத்துல கை குடுக்குற கடவுள் மட்டும் இல்லங்க முருகர். நம்மளுக்கு கஷ்டமே வராம பாத்துக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை கும்பிட்டா அழகு வரும், அறிவு வரும், இன்னும் கோபம் கூட வரும். ஏன்னா கோபமான கடவுள் முருகர். ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அடிக்கடி கோபம் வருமா? அது தேவையில்லாத கோபமானா கிடையவே கிடையாது. நியாயமாக கோபம் வரும். நியாயம் தவறினால், நீதி தவறினால் அவருக்கு கோபம் வரும். அது மாதிரி முருகனை நம்ம வழிபட்டோம்னா நம்ம மனசும் சலவைக்கு போட்ட வேட்டி மாதிரி வெள்ளை வெள்ளையெல்லாம் ஆகிடும். நம்மளும் நேர்மையாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது யாருன்னா நேர்மை தவறினா நமக்கு கோபம் வரும். அந்த கோபமும் நியாயமானதாக இருக்கும். ஆனால் அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய பாதை என்ன? முருகனை வணங்குறது. முருகன் நம்ம மனசில் இருந்தாருன்னா நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயலும் அது நிச்சயமாக அது நல்லதாக தான் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.